ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஐ எம் ஸ்டாண்டிங் ஆன் மில்லியன் லைஃப் சீசன் 2 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட் கொஞ்சம் சைக்காலஜிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்சா எது சரி எது தப்பு அப்படிங்கிறத இந்த எபிசோட ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ எம் ஸ்டாண்டிங் ஆன் மில்லியன் லைஃப் சீசன் 2 எபிசோட் 5. ஆர்கோயினோட ஃபேமிலி மொத்தத்தையுமே வந்து எரிச்சு போட்டுருந்தாங்க. ஹூடிஸ் போட்டு நெத்தியில் ஒரு சிம்பிள் இருக்கிறவன் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். இவனை நமக்கு ஆல்ரெடி சீசன் 1லயே காமிச்சிருப்பாங்க. இவன் வந்துட்டு இப்போ அந்த ஆர்கோயினை வந்து ஒரு கூண்டுக்குள்ள அடைச்ச ஒரு கப்பல்ல வச்சு கொண்டு போறான். அந்த ஆர்கோயின் எப்படியாச்சும் அந்த கூண்டுக்குள்ள இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. ஆளுங்க யாருமே அவளை சுத்தி இல்ல. அந்த கதவும் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இப்போ அப்படியே கடலுக்குள்ள குதிச்சிருதா. இந்த மனுஷங்க கிட்ட நான் எந்த பிரச்சனைக்கு போல, ஆனா அவங்க என்னோட ஃபேமிலியை அழிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் எப்படி நடக்க கூடாது, நான் நடக்கவோ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறா. அந்த எரிமலைக்குள்ள இருந்து டிராகன் வந்ததை நம்ம ஹீரோ பாக்குறான். இந்த இடத்துல ஏன் ஒரு டிராகன் சுத்திட்டு இருக்கு. சரி இப்போ இதை பத்தி கவலைப்பட வேணாம், எங்குள்ள பிரச்சனையை பாப்பா அப்படின்னு மத்தவங்க கிட்ட போகும்போது மத்த 3 பேரும் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவங்க டயர்ட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி இந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா கேட்கவும் எல்லா காப்ளினுமே ரிசப்ஷன் ஹால்ல தான் இருக்கு. அதுங்களை எப்படியாச்சும் நம்ம காரிடார் பக்கம் வர வச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற சின்ன கேப்ல அதுங்களால மாட்டிக்கிட்டு அவ்வளவா மூவ் ஆக முடியாது. சோ நம்ம ஈஸியா போட்டு தள்ளிடலாம். ஆனா இதுல நமக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. 2 காப்ளின் ஒரே நேரத்துல வந்தா நம்ம கதை அவ்வளவுதான். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு நம்ம ஹீரோ சொல்லவும் எனக்கு தெரியும் நீ எல்லாத்தையும் பாத்துக்கிடுவேன்னு அப்படின்னு சொல்லி கீட்டா சொல்றான். இப்போ கீட்டா வந்து ஸ்பீரா எரிஞ்சு அதுங்களை கடுப்பேத்துறான். உடனே ஆர்க் வெளியே வரவோ அதை அப்படியே அந்த நெருப்பு குழம்புக்குள்ள தள்ளி விட்டுறலான்னு இவங்க தள்ளி போய் நிக்கிறாங்க. என்ன நின்னுகிட்டு வந்து தொலைக மாட்டிக்கிறான் அப்படின்னு சொல்லி கீட்டான்னு நினைக்கிறான். மேல இருந்து விழுற எரிக்கல்ல பார்த்து அவன் பயந்து போயிட்டா. நம்ம கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு நார்மலான ஆளுங்களை வச்சு வெறுப்பாத்துறான். உடனே அந்த ஆர்க்கா அவங்கள ஃபாலோ பண்ணி வராங்க. அச்சோ அது வருது ஓடிடலாமான்னு ஒருத்த கேட்கவும் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி இன்னொருத்த சொல்றான். ரோம்குள்ள மறந்துருந்து இவங்க அட்டாக் பண்றாங்க. நம்ம ஹீரோ இறந்து போய் தான் இப்ப டோரி பின்னாடி வந்து அட்டாக் பண்றான். ஆனா அவனுக்கு பின்னாடி வந்து ஆர்க் அவனை கொன்றது. அவனோட காலை வேற அதை சாப்பிட்டுச்சு. அப்படி சாப்பிட்டுச்சுன்னா கால் மட்டும் அவனுக்கு ரிவைவ் ஆகாது. அந்த ஆர்க்குக்கு பின்னாடி ஒரு குட்டி பொண்ணு இருக்கு. இந்த ஆர்க்குக்கு ஏன் ரெட் கலர்ல முடி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இதை போய் ஆவி கிட்ட சொல்லுவோம். அப்படின்னா அதுதான் அடுத்த ஆர்கோயின் நினைக்கிறேன். ஒரு ஆர்கோயின் தன்னோட லைஃப் டைம்ல 100 குழந்தைங்களை பெத்து போடும். அதுல 5 பொண்ணுங்களா தான் இருக்கும். அந்த 5 பொண்ணுங்க இன்னும் 100 பேரை பெத்து போடுவாங்க. இப்படியே போனா இது அதிகமாகிட்டே தான் போகும் அப்படின்னு சொல்லி ஆவி நினைக்கிறா. இதே எப்படி உனக்கு தெரியும் அவங்க கேட்கவும் நான் ஒரு புக்ல படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கொஞ்சம் வெக்கப்படுறா. அப்படின்னா அவங்க லாங்குவேஜ் உனக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அது தெரியும், ஆனா அந்த வார்த்தை ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லி அவ வெக்கப்படுறா. அவ கத்துக்கிட்ட அந்த ஒரு வார்த்தை ஒரு கெட்ட வார்த்தை. இப்போ அந்த ஆர்கோயின் வந்து ஷிப்புக்கு போயிருந்தா. குழந்தைங்க எல்லாம் அங்கதான் இருக்காங்க. கவலைப்படாதீங்க குழந்தைங்களா, நான் உங்களை ஏதோ பண்ண மாட்டேன், போய் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்கள அவ சேஃப் பண்ணிட்டு இந்த ஐலாண்ட் அழிய போது நான் என் குழந்தைங்களை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்கோயின் வந்துட்டு அந்த ஐலாண்டுக்கே ஷிப்பை கொண்டு போறா. டான்சமர் அங்க வரா. நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கோயின் அவனை தடுக்கிறதுக்காக போறா. இவன்கிட்ட பெரிய பிளேடு இருக்கு, இது எனக்கு பிரச்சனையா தான் முடியும், என்ன பண்றது அப்படின்னு அவ யோசிக்கிறா. யோசிக்க நீ மட்டும் எப்படிதான் இவ்வளவு சூப்பரான ஐடியாஸ் எல்லாம் கொண்டு வரியோப்பா, உண்மையிலேயே நீ ஒரு திறமைசாலி அப்படின்னு சொல்லி டோரி வந்துட்டு நம்ம ஹீரோவை பாராட்டுறான். என்ன மத்தவங்க பாராட்டுறாங்க, ஆனா நான் என்னைக்காச்சும் யாரையாச்சும் பாராட்டி இருக்கனா? அவன் கிட்ட கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கு, என்கிட்ட அது இல்லையோ? எப்பவுமே நான் மட்டும் தனியா தான் இருக்கிறேன். ஒருவேளை நான் மத்தவங்களை மதிக்காததுனால அவங்கள பாராட்டலையா, இல்லைன்னா என்னோட ஈகோவா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆவி வந்து சிக்னல் கொடுக்குறா. சரி இதெல்லாம் அப்புறமா யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்ப அவனோட பிளானை எக்ஸிக்யூட் பண்றான். இப்ப ஆவி வந்துட்டு அந்த கெட்ட வார்த்தையை சொல்றா. பட் ஆர்க்கோட லாங்குவேஜ்ல இல்ல நான் ஒரு கால்முடி அப்படிங்கிறது தான் அந்த கெட்ட வார்த்தைக்கான அர்த்தம். என்னப்பா இவ இந்த கெட்ட வார்த்தையா பேசுறா அப்படின்னு சொல்லி டோரி சிரிக்கிறான். அந்த ஆர்க் போக வேணாம் அப்படின்னு சொல்லி அதே இடத்துல அப்படியே நிக்கிறாங்க. அவள டைவர்ஷனா தான் யூஸ் பண்ணிருக்காங்க. டோரியை வச்சு நம்ம ஹீரோ ஒரு ஆர்க்க கொண்டுதான். இப்ப அப்படியே அந்த நெருப்பு குழம்ப இன்னொரு ஆர்க் மேல நம்ம ஹீரோ தட்டி விடுவோம். அந்த சின்ன பொண்ணு அதை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அது உடம்புல அதை வாங்கிக்கிடுது. நம்ம ஹீரோ அந்த குட்டி ஆர்க்க தூக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். உடனே அந்த பெரிய ஆர்க்கும் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி வருது. கோசவேவையும் யோகாவையும் காமிக்கிறாங்க. அந்த பிளாக் ஸ்மித் இருந்த இடமே வந்துட்டு இப்ப அழிஞ்சுகிட்டு இருக்கு. யோகா எதையோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி போறா. அந்த பிளாக் ஸ்மித்க்கு ரொம்பவே ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாம போகுது. வைட்டம் கேவ்ல அடிப்பட்டவங்கள யானா வந்து காப்பாத்திருப்பா. ஆனா அவங்களோட நிலைமை ரொம்பவே மோசமாகிட்டே போகுது. அப்ப யானா ஷாக் ஆகுறா. ஏன்னா அவங்களோட லைஃப் ஃபோர்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட இருந்து உரியப்படுறது அவ கண்ணுக்கு தெரியுது. உன்னால லைஃப் ஃபோர்ஸ் எல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு கார்ட்ஸ் கேட்கவும் ஆமா, ஏன்னா நாங்கெல்லாம் ஒரு காலத்துல மேஜிக் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைஃப் ஃபோர்ஸ் எங்க தான் போகுதுன்னு பார்த்தா அது எல்லாத்தையும் அந்த டிராகன் புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இங்க அந்த ஆர்கோயினுக்கோ டான்சமருக்கோ சண்டை நடந்துட்டு இருக்கு. இவனோட அந்த ஸ்வாடை எப்படியாச்சும் இவங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா இவனை ஈஸியா கொண்டலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்கோயின் நினைக்கிறா. பின்னாடி ஒரு பெரிய அளவறதை பார்த்துட்டு அவ கரெக்டா டைமிங்ல குதிச்சிருதா. டான்சமர் வலிக்கிட்டு கீழே வரவும் டக்குனு அவன் ஸ்வாடை பிடிச்சு அவனை அடிச்சிருதா. அவன் ஸ்வாட் இல்லாம அவனால ஏதோ பண்ண முடியாது. இப்ப அவனை கொல்லலான்னு போகவும் லோ அவ ஷீல்டையே சர்ஃபிங் போர்ட் மாதிரி யூஸ் பண்ணி டைமிங்க்கு அங்க வரா. ஹீரோஸ் இறந்து போக மாட்டாங்க உனக்கு தெரியாதா அப்படின்னு அவ சொல்றா. கடல் உள்வாங்கினதுனால கடலுக்குள்ள விழுந்த லோ வந்துட்டு தண்ணிக்கு வெளியே வந்ததுனால திரும்பவும் ரிவைவ் ஆயிருதா. சோ இப்ப இந்த ஆர்கோயின் கூட அவ ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டா. ஆர்மரை போட்டா மட்டும் பெருசா அதை எதுவும் ப்ரொடெக்ட் பண்ண போறது இல்ல அப்படின்னு சொல்லி இப்போ அதை அப்படியே போய் வெட்டுறா. ஒரே அட்டாக்ல என்னால கண்டிப்பா இதை கொல்ல முடியாது. சோ கொஞ்சம் கொஞ்சமா இதை நான் வெட்டி வெட்டி கொள்றேன் அப்படின்னு சொல்லி அவ நினைக்கிறா. எரிக்குழம்பு அதாவது லாவா வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால மக்கள் எல்லாரையும் கொஞ்சம் டாப்புக்கு வந்து கோசவை கொண்டு போயிட்டு இருக்கா. அந்த பிளாக்
பிளாக் ஸ்மித்துக்கு ரொம்பவே முடியாம போகுது. கஷ்டப்பட்டு அவரையும் கொஞ்சம் டாப்புக்கு கூட்டிட்டு வரா. ஹே கோசவே, நான் ஒரு ஆர்க்குள்ள இருந்தே புல்லட் எடுத்துட்டேன், இந்த கேட்ச் பொடி அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுருதா. கோசவே தட்டு மாதிரி அதை கீழே விட்டுருதா. பட் கடைசி செகண்ட்ல அதை டக்குன்னு பிடிச்சிருதா. யோகா வந்து லாவாக்குள்ள மாட்டி இறந்து போயிருதா. ஜெயிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ இறந்து போயிருதா. அவளுக்கு பதில் நான் கூட இருந்த அந்த போவை லோட் பண்றேன் அப்படின்னு அந்த பிளாக் ஸ்மித் சொல்றாரு. இங்க லோகோ அந்த ஆர்க்வீனுக்கும் சண்டை போயிட்டு இருக்கு. டான்சமரோட ஸ்வாட வச்சு அவளை துண்டா வெட்டிருதா. உன் கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி இப்ப டான்சமரை வெட்டலாம் அப்படின்னு சொல்லி அவ போறா. தேவையில்லாம என் வழியில குறுக்க வராதீங்க அப்படின்னு அவ வெட்டலான்னு போகும்போது புல்லட்டை வச்சு அட்டாக் பண்றாங்க. ஆர்க்வீனுக்கு அப்படியே ரத்தமா வருது. அவளுக்கு அப்படியே மயக்கமாவும் வருது. கோசுஃபை எப்படி இங்க வந்தா அப்படின்னு சொல்லி லோ யோசிக்கும் போதுதான் தெரியுது. அந்த பெரிய அலை இவங்களை அடிச்சுக்கிட்டு அப்படியே அந்த ஐலாண்ட் கிட்டேயே கூட்டிட்டு வந்துட்டு என்னோட குழந்தைங்களை திரும்பவும் நான் அழிய விட மாட்டேன் அப்படின்னு அந்த ஆர்க்வீன் அழுதுட்டு இருக்கா. டான்சமர் டக்குன்னு அவனோட ஸ்வாட் எடுத்து ஆர்க்வீன் வயிற்றுலயே குத்தி அப்படியே அவ கூட சேர்ந்து கீழே விழறான். அந்த ஆர்க்வீன் வந்துட்டு அவ ஃபேமிலி கூட ஜாலியா இருந்த அந்த டைமிங் யோசிச்சு பார்த்துட்டு இப்ப அப்படியே இறந்து போறா. அந்த ஷிப் போய் மோத போகவோ டான்சமர் அப்படியே தனியாலா நின்று அதை அப்படியே தடுத்து நிப்பாட்டுறான். ஆனா அவன் மேல லாவா நிறைய விழுது. இந்த வேர்ல்டுலயே ஹியூமன்கிற ஸ்பீசிஸ் மட்டும்தான் மற்றவங்கள பொறாமைனாலையும் அவங்க மேல இருக்கிற வெறுப்புனாலையோ கொல்ற ஒரே ஒரு ஸ்பீசிஸ். அதனாலதான் எனக்கு இந்த ஹியூமன்ஸையே பிடிக்காது. ஆனா நானும் அப்படிதான் போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். லாவாக்குள்ள தூக்கி போட்ட அலந்தைய ஆர்க் வந்துட்டு பிடிக்குது. நம்ம ஹீரோ சோகமா இருக்கிறான். என்னன்னு பார்த்தா கத்திய வச்சு அவளை குத்திட்டான். குழந்தைன்னு கூட பார்க்காம நம்ம ஹீரோ இதை செஞ்சுதான் ஆகணும். இப்போ அந்த ஆர்க்கையும் சேர்த்து நம்ம ஹீரோ அந்த லாவாக்குள்ளேயே தள்ளி விடுறான். அந்த வழியில அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கு. பட் அந்த குழந்தை பார்த்து பயப்படுது அப்படிங்கிறதுக்காக வழியை பொறுத்துக்கிட்டு அந்த குழந்தைக்காக சிரிச்சுக்கிட்டு அதை அப்படியே மேலே தூக்கி பிடிச்சி கடைசியில் அவங்க 2 பேருக்கு இறந்து போறாங்க. நான் மற்றவங்களை விடப்போ ரொம்பவும் வீக்கானவன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஏன் சோகமா வர அப்படின்னு சொல்லி டோரி கேட்கறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆர்க்வீன் வந்த ஷிப் இந்த இடத்துல தான் நின்னுச்சு. அந்த ஷிப்ல அவளை தவிர்த்து வேற யாருமே வரல. அதுல ஒரு கேஜ் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அதுல தான் அவளை பிடிச்சி வச்சு கூட்டிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவ எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துட்டா. எனக்கு என்ன டவுட்னா ஆர்க்வீனை எதுக்காக ஒருத்தங்க பிடிச்சி இந்த ஐலாண்டுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆவி கேட்கறா. மேபி ஒரு ரேர் பீஸ்டன் விற்கிறதுக்காக இல்ல அடிமையா வச்சுக்கிறதுக்காக இருக்குமா நம்ம ஹீரோ யோசிக்கவும் இந்த ஐலாண்ட் அழிக்கிறதுக்காக அனுப்பி வச்சிருப்பாங்களோ என்னமோ அப்படின்னு டோரி சொல்றான். ஆனா அவன் விளையாட்டா சொன்னாலும் அது உண்மையா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த ஷிப்ல வந்தவங்க யாருன்னே நமக்கு தெரியல. சரிப்பா, அது முக்கியம் இல்ல. நம்மளோட லைஃப் ஃபோர்ஸ் எல்லாமே எதனாலயோ ஏதோ ஒன்று உறிஞ்சுக்கிட்டு இருக்கு. நாங்கள் ஒயிட் டம் மேஜிக் யூசர்ஸுங்கிறதுனால எங்களால் அதை பார்க்க முடியும் அப்படின்னு அவ சொல்றா. நம்ம ஹீரோவை மேஜிக் கிளவுஸ் அவரை வைக்கிறான். அட ஆமா, என்னோட லைஃப் ஃபோர்ஸ் உரியப்பட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கறான். அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் அந்த டிராகன் தானா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். தலையில சிம்பிள் இருக்கிற அந்த மொட்டை தலையும் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. அந்த மெர்சினரிஸையும் நம்ம ஹீரோஸையும் வந்துட்டு இந்த ஜீஃபான் ஐலாண்டுக்கு கூட்டிட்டு வந்த ஒரு மொட்டை தலையும் தான் ஒரு வில்லத்தனமா இருக்கிறான். தலையில இதே மாதிரி சேம் சிம்பிள் இருக்கிறவன நமக்கு சீசன் 1ல ஆல்ரெடி காமிச்சிருப்பாங்க. பட் அவனும் இந்த ஐலாண்ட்ல இருக்கிறவனும் சேமான பர்சனா எனக்கு தெரியல. ஆர்க்கோட பிரச்சனை முடிஞ்சா இப்போ புதுசா டிராகன் வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.